ஜோதிடத்தை உண்மை இல்லை என்று சொல்பவர்களுக்கு இது ஒரு சான்றாக இருக்கும். ஜோதிடம் எவ்வளவு தூரம் உண்மைத்துவம் வாய்ந்தது என்பதை தற்போது நேரடியாக பார்த்து கொண்டிருப்பவர்களும் சரி, இந்த சேனலை யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருப்பவர்களும் சரி, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவிற்கு துல்லியமானது, எந்த அளவிற்கு ஜோதிடம் உண்மையானது என்பதை நீங்களே அறிவீர்கள். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை இந்த ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. உண்மையா இல்லைங்கிறது உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தை நம்ம சொல்லும்போது மக்கள் கடந்த கால நிகழ்வுகளை சுட்டி காட்டும் பொழுது தான் இந்த வருஷத்தில் இது நடந்துச்சுங்க, நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் அடுத்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. உண்மையா இல்லைங்களா? ஜாதகம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னா தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, முதல்ல நம்புகிறாங்க. அடுத்து நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். அதுக்கப்புறம் நாம் சொல்கிறது செய்கிறாங்க. அப்போது ஜோதிடம் உண்மையானது சத்தியமானது என்பதற்கு ஒரு சிறு உதாரணத்தோடு நீங்கள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் போடலாம். 100% 99% கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை உண்மைத்தன்மை இல்லாமல் எந்த விஷயத்தையுமே இது வரைக்கும் எந்த மீட்டிங்கில் பேசுகிறது கிடையாது. அந்த வகையில் இது நான் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆணவத்தில் பேசலை, அனுபவத்தில் ஆராய்ச்சி செய்த விஷயத்தில் நான் பேசுகிறேன். சரிங்களா? இப்போ உதாரணமாக நம்ம ஒரு கர்மான்னு வரும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை இருக்கு, எல்லா 4 கிரகங்களும் கும்பராசியில் தான் இருக்குது. புதனும் சரி, ராகுவும் சரி, சூரியனும் சரி, சுக்கிரனும் சரி, 4 கிரகங்களுமே எதில் இருக்குங்க, கும்பராசியில் தான் இருக்குது. அதனால் ஒரு சின்ன பாயிண்ட், ஏன்னா ஜோதிடத்தில் எவ்வளவோ விஷயங்களை சொல்ல முடியும். ஒரு ஜோதிடத்தில் ஒரு பலன்களை முடிவு செய்வதற்கு பலவிதமான ஆய்வுகளை நாம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. இருப்பினும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் 99% சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது உண்மையா இல்லைங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கும்பராசியில் தானே 4 கிரகம் இருக்குன்னு சொன்னால் கும்பராசி பற்றியே பேசுவோம். சார், கும்பராசிக்காரங்க 2025 நம்ம ரொம்பலாம் போக வேணாம், இதுக்கு முன்னாலெல்லாம் போக வேணாம்னா இதுக்கு முன்னால் இருந்து நம்ம எடுத்துக்குவோம். 2025 ஜனவரியிலிருந்து அப் டு இன்னைக்கு டேட் வரைக்கும், இது என்ன மாதங்க, 2026 பிப்ரவரி. நீங்கள் 2025 ஜனவரியிலிருந்து அப் டு இப்போ டேட் வரைக்கும் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு வரியில் சொல்கிறேன். கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, தப்புனா தப்புனே போடுங்க. சரிங்களா? சரி, இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் கும்பராசிக்காரர்கள் நல்லா எடுத்துக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு தான் பலன் சொல்கிறேன். 2025 ஜனவரியிலிருந்து இன்றைய டேட் வரைக்கும். இப்போ 2026வது வருஷம். இன்றைக்கி தேதி எத்தனைங்க, 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம் போயிட்டுருக்கு. அப்போது அதில் நம்ம இது பேச போகிறோம். இதில் கூட நம்ம இன்னொரு சூச்சை பற்றி சொல்லலாம். இன்றைக்கி தேதி எத்தனைங்க, 20 தானே, 2வது ஆண்டு விழா தானே, அப்போ 20ஆம் தேதி தான் நடக்குது. ஸோ நம்ம பிரபஞ்சத்தினுடைய நீதிகளை எங்கே வேணாலும் கொண்டு வரலாம். சரி, இப்போ கும்பராசின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் பிறந்தவங்க இப்போ தமிழ்நாட்டில் 12 கோடி மக்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக 1 கோடி பேராச்சும் கும்பராசியில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? அப்போ இந்த 1 கோடி பேருக்கு இந்த பலன் பொருந்துமானா அப்படி இல்லை. கும்பராசியில் அவர் பிறந்திருக்கலாம், ஆனால் அவர் பிறந்த லக்கணம் வேறையாக இருக்குமா இல்லைங்களா? கும்பராசியில் பிறந்திருக்கலாம், லக்கணம் 12 லக்கணம் இருக்குது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க, ராசினா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். உங்களுடைய லக்கணம் என்னங்கிறத தயவு செஞ்சு உங்களுடைய ஜாதக நோட்டை எடுத்து கூட பார்த்துக்குங்க. நான் சொல்கிற விஷயம் எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதனால் கும்பராசியில் பிறந்து 12 லக்கணம், ஏதாவது ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. இந்த 12 லக்கணத்துக்கு பலன் சொல்ல போகிறேன். இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் விதிவிலக்காக விட்டுருங்க. விதிவிலக்காக விட்டு விடுங்கள். இப்போ சொல்கிற விஷயத்தை கும்பராசிக்காரங்கள் தான் பலன் சொல்கிறேன். ஒரு சில நபர்கள் மட்டும் இது விதிவிலக்காக விட்டுருங்க. என்னென்னா, யாரெல்லாம் விஷ்கம்பம் நாமயோகத்தில் குறித்து வச்சுக்கோங்க. யாரெல்லாம் விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்திருக்கிறீர்களோ, நீங்கள் பிறந்த நாமயோகம்னு ஒன்று இருக்குது, எடுத்து பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கண்ட நாமயோகத்தில் பிறந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்திருக்கிறீர்களோ, இவர்களுக்கு இந்த பலன் பொருந்தாது. அது கடைசியாக பார்த்துக்குவோம். இந்த 3 நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் பொருந்தாது. அடுத்தபடியாக நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் சித்திரை மாதம் பிறந்திருப்பீங்க. ஒரு சில பேர் சித்திரை 27, 28, 29, 30, 31 இந்த டேட்டில் பிறந்தவங்க விட்டுங்க. 28லேயே வச்சுக்கோங்க. சித்திரை 28, சித்திரை 29, சித்திரை 30, சித்திரை 31 பிறந்தவங்க விட்டுருங்க. அவங்களுக்கு இந்த பலன் பொருந்தாது. அதே மாதிரி வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து
வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி 23, 24 தேதியில் பிறந்தவர்களுக்கும் இது பொருந்தாது. அப்போ சித்திரை மாதம் 27, 28, 29, 30, 31, வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 23, 24 தேதி பிறந்தவங்களுக்கு இது பொருந்தாது. அதே மாதிரி விஷ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தாது. இதை மட்டும் ஒதுக்கி வச்சிருங்க. மீதி இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக துல்லியமாக இருக்கும். பேசலாங்களா? பேசுவோமா? சரி. இப்போ ஒருத்தர் கும்ப ராசியில் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் மேஷ லக்னம் கும்பராசியில் பிறந்தவராக இருந்திருந்தால், இப்போ ஒருத்தர் கும்பராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க, அதில் அதாவது மேஷ லக்னம் கும்பராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவராக இருந்தால் இந்த 2025 அல்லது 26வது வருடங்களில் இப்போ அப் டு டேட் வரைக்கும், அதில் முதலே சொல்லிட்டேன், விஸ்கம்பம், கண்டம், பரிகம் நாம யோகத்தை அவங்க தனியாக வச்சிருங்க. அவங்களுக்கு இது பொருந்தாது. சித்திரை 27 வைகாசி 23, 24 பிறந்தவங்களுக்கு இது பொருந்தாது. மற்றவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக பொருந்தும். அப்போது மேஷ லக்னம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 1.25 வருடமாக அம்மாவிற்கு நான் சொல்கிற 4 விஷயத்தில் ஒன்று கண்டிப்பாக பாதிச்சிருக்கும். அம்மாவுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஜாதகருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும். நிறைய அந்த உடல் ரீதியான அச்சுறுத்தல் பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவருடைய இடம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். வீடு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை ஏற்பட்டு அதனால் சில சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்தபடியாக அவங்களுக்கு வண்டி வாகனம், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் ஏதாச்சும் ட்ரபிள் ஆகி வண்டி வாகனத்தை ஓட்ட முடியாத சூழ்நிலையோ அல்லது வண்டி வாகனம் அதிக செலவு வைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக 4வது விஷயம், அதிகமாக நுரையீரல் பாதிப்போ அல்லது சளி கட்டுதல் போன்ற பிரச்சனைகளோ இருந்திருக்கும். இப்போ இந்த நான் சொன்ன 4 விஷயத்தில் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இது சத்தியம், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒருத்தர் கும்பராசி ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால், கும்பராசி ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா, சில நபர்களுக்கு டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வந்திருக்கும். உடம்புல எனர்ஜி பவர் குறைஞ்சிருக்கும். ஸ்கின் அலர்ஜிஸ் வந்திருக்கும். கழுத்து, காது, மூக்கு வலிகள் வந்திருக்கலாம். தோள்பட்டை வலிகள் வந்திருக்கலாம். இளைய சகோதரருக்கு பாதிப்புகள் வந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கும். ஆனால் இது ஒருத்தருக்கு மட்டும் பொருந்தாது. அது யாருக்குன்னா ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. அவங்களுக்கு உயர்வு கிடைச்சிருக்கும், அது வேற விஷயம். மீதி இருக்கு, அது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும். மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, ரிஷப லக்னம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜிஸ், உடம்புல ஸ்ட்ரென்த் பவர் குறைஞ்சு போயிடுறது, இம்யூனிட்டி பவர் குறைஞ்சு போகிற பிரச்சனைகள், அதே மாதிரி ஒரு கழுத்து, காது, மூக்கு சார்ந்த தொந்தரவுகள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு 2 வீலரில் விபத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு சில பேருக்கு மாமனாருக்கும் பாதிப்புகள் நடந்திருக்கலாம். அப்போது இந்த ரிஷப லக்னம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இது கண்டிப்பாக நடந்திருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக கும்பராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ நான் சொல்கிற பலன்கள்லாம் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கோ மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கோ பொருந்தாது. அவங்கள ஒதுக்கி வச்சுருங்க. ஐடி துறை, மீடியா துறை, சாஃப்ட்வேர் சம்பந்தமான ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கு இது அந்த அளவுக்கு பொருந்தாது. மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சால பொருந்தும். இப்போ ஒருத்தர் மிதுன லக்னம் கும்பராசியில் பிறந்தவங்க இருப்பீங்க. அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அவங்களுக்கு இந்த ஒரு 1.25 வருடமாக கண்டிப்பாக ஒரு சில நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கை பிரிவினை பிரச்சனை அல்லது குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லாத நிலை இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் தடையாய் நின்றுருக்கும். அல்லது வருமானத்தை எங்கேயாச்சும் கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க, கையில் வந்த காசை யார்ட்டாச்சும் கொடுத்துருப்பீங்க, திரும்பி வந்திருக்காது. அல்லது வர்ற வருமானம் தடையாக இருந்திருக்கும். அல்ல வர்ற வருமானம் பாக்கெட்லேயே தங்காமல் போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுங்களா, குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்ப பிரிவினைகள், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். குடும்பத்தில் யாரையோ ஒருத்தரால் மனசு கஷ்டப்படுறதோ பிரச்சனைகளும் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண் பாதிக்கப்பட்டிருக்கும், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில நபர்களுக்கு பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அப்போது ஒரு சிலருக்கு இந்த முகம் சார்ந்த முகத்தில் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இது கும்பராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அடுத்து இப்போ சொல்கிறவங்க யாராச்சும் இருந்தால் சொல்லலாம். அடுத்த லக்னம் கடக லக்னம் கும்பராசியில் பிறந்தவர்கள். கடக லக்னம் கும்பராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1.25 வருட காலத்தில் அவங்க செய்யக்கூடிய எந்த செயல்களுக்கும் வெற்றி கிடைச்சிருக்காது.
பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா பயங்கர எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த உழைப்பிற்கேற்ற பலன் கிடைச்சிருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்களுக்கு தலைவலி, டென்ஷன் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ரொம்ப ஒரு தலைவலியோ அல்லது டென்ஷனோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்போது உழைப்பிற்கேற்ற கடுமையாக போராடி இருப்பாங்க, பயங்கரமான எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த உழைப்பிற்கேற்ற பலன் இருந்திருக்காது. அல்லது தலைவலி, டென்ஷன், தலை சம்பந்தமான பிரச்சனைகள், தலையில் அடிபடுதல், இது போன்ற நிகழ்வுகளும் நடந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து சிம்ம லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு, சிம்ம லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தூக்கம் போயிருக்கும். நிம்மதியாக தூங்க முடியாது. தூக்கம் வந்து கண்டிப்பாக தடைபட்டு இருக்கும். தூக்கமே இருந்திருக்காது. இந்த 1.25 வருஷமாக தூக்கமே இருந்திருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால்களில் ஏதாச்சும் பாதிப்பு, பாதங்கால்களில் ஏதாச்சும் பாதிப்பு நடந்திருக்கும். பயணத்தில் ஏதாவது பாதிப்புகள் நடந்திருக்கும். அப்போ பாதங்கால் பாதிச்சிருக்கும், பயணத்தில் பாதிப்புகள் இருக்கும், தூக்கம் இருந்திருக்காது, நிம்மதி சந்தோஷம் குறைந்திருக்கும். இது சிம்ம லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நடந்திருக்கும். 25லிருந்து இப்போ 26 இது வரைக்கும். அடுத்தபடியா கன்னி லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு, கன்னி லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதில் 2 விஷயம் இருக்குது. கன்னி லக்கணம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்க வந்து வேலையில் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வேலை விஷயத்தில் பிரச்சனை வந்திருக்கலாம். அதாவது நான் சொல்கிறது மீடியா துறை இல்லாமல், இந்த சாஃப்ட்வேர் துறை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, நார்மலாக வேலை பார்க்குறவங்களுக்கு ஒன்று வர்ற சம்பளம் கரெக்டாக வந்து சேர்ந்துருக்காது, அல்லது வேலையில் சம்பளம் வந்திருந்தாலும் சம்பள பைசா தேவையில்லாமல் விரயமாயிருக்கும். ஓகேங்களா? ஒரு சில நபர்களுக்கு வேலைங்கிற விஷயத்தில் அதான் சொல்லுவாங்க சம்பளம் சரியாக வந்திருக்காது, அல்லது சம்பளம் வந்தாலும் தேவையில்லாமல் விரயமாயிருக்கும். ஒரு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஒரு பிளானை போட்டு அந்த பிளான் தடையாகி அப்படியே நின்றுட்டு இருக்கும். அப்போ இந்த 3 விஷயத்தில் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஐயா சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சுங்க? 3மே நடந்திருக்கு. அப்போ அவங்களே சாட்சி. சரிங்களா? அப்போது இது உண்மை, சத்தியம். இது வந்து நீங்கள் வந்து நேரில் பார்க்குறவங்க யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஜோதிடம் அந்த அளவுக்கு சத்தியம் அப்படிங்கிறதுக்கு சான்று தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஜோதிடத்தில் எவ்வளோ வேணாலும் பேசலாம். நடந்த சம்பவங்களை ஒரு ராசியை வச்சு மட்டும் சொல்கிறது அப்படிங்கிறது ஜோதிடத்தில் எவ்வளோ உண்மைங்கிறத பார்த்துக்கோங்க. சரி, அடுத்தது துலா லக்கணம். துலா லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு, துலா லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் தொழிலில் வீழ்ச்சி இருக்குது. அப்போ நல்லா தொழில் போயிட்டு இருந்திருக்கும். ரொம்ப காலமாக நான் ஒரு 15 வருஷமாக நல்லா தான் போனேன். இந்த காலகட்டத்தில் என்னமோ தெரியலைங்க, தொழில் ஒரு சர்க்கிள் வந்துருச்சு. அப்போ தொழிலில் விஷயங்களில் தடை, தொழிலில் வரக்கூடிய வருமானம் பாதிக்கப்படுதல், இதெல்லாம் நடந்திருக்கும். ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வலி பாதிக்கப்படுதல். 10ஆம் இடம் தொழில் மட்டும் இல்லைங்க, ஜீவனம் இருக்குது. இந்த ஐடி துறை, மீடியா துறை இல்லாமல் ஏதாச்சும் ஒரு தொழிலோ அல்லது வேலையோ பார்க்குறவங்களுக்கு அந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள், கடுமையாக உழைக்கிறோம் பலன் இல்லை அப்படிங்கிற விஷயமும், தொழிலில் நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில நபர்களுக்கு முட்டி வலி பாதிப்புகள் வந்திருக்கும். முட்டி சம்பந்தமான பாதிப்புகளில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. மாமியாருடன் கருத்து பேதங்களோ மாமியாருக்கு பாதிப்புகளோ ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் துலா லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்கள். அடுத்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இதில் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கணும். விருச்சிக லக்கணம் கும்பராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, விருச்சிக லக்கணத்தில் பிறந்த அப்பா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்து கும்பராசியில் பிறந்திருக்காங்கன்னா அப்பா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்பா இல்லாத ஆண்களுக்கு, அப்பா இல்லாத ஆண்களுக்கு என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அதிர்ஷ்டம் என்னமோ சொல்லுவாங்கள்ல, கை கெட்டுனது வாய் கெட்டுங்கிற நிலைமையில பிறந்திருக்கும். அதாவது விருச்சிக லக்கணம் கும்பராசியில் பிறந்து அப்பா இல்லாதவர்களுக்கு, ஆண்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வர்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் தடைபட்டு போயிருக்கும். அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்காது. ஒரு பெரும் பாக்கியம் வர வேண்டியது சொல்லுவாங்களே, வீடு கதவு வரைக்கும் வந்து தட்டிட்டு போயிடுச்சுட்டு இருப்பாங்க. அப்படி நிறைய அதிர்ஷ்ட குறைபாடுகள் கண்டிப்பாக அவர்களுக்கு நடந்திருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஆண்களுக்கு. அதே விருச்சிக லக்கணம் கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு, விருச்சிக லக்கணம் கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு அவங்க ஒரு வேளை ஒரு வளர்பிறையில் பிறந்தவங்களாக இருந்தால், விருச்சிக லக்கணம் கும்பராசி வளர்பிறையில் பிறந்த பெண்களாக இருந்தால், அதுவும் திருமணமான பெண்களாக இருந்தால் அவர்களுக்கும் அதிர்ஷ்டம் வருவது, ஒரு நல்ல ப்ரமோஷன் வரும்னு நினைச்ச கிடைக்காம போயிருச்சு. நான் சொல்றது ஐடி துறை, மீடியா துறை இல்லாதவங்களுக்கு. இதில் நம்ம ஏதோ ஒரு லக்கு வரும்னு நினைச்சோம், அந்த அதிர்ஷ்டம் கை கெட்டலேங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தபடியா தனுசு லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு, தனுசு லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு
நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பெண்களுக்கு எடுத்துக்கோங்க. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாங்கல்யத்தில் ஒரு பாதிப்பு இருக்கும். அதாவது மாங்கல்யத்தில் ஒரு பாதிப்புனாங்க, ஏதாவது மாங்கல்யத்தில் ஒரு சிறு பிரச்சனை உருவாக்கலாம். மாங்கல்யம் ஏதாச்சும் அந்த மாங்கல்யக்கு அந்து போகிறது, இந்த மாதிரி மாங்கல்யத்தில் பிரச்சனை இருந்திருக்கலாம். அல்லது கணவனுடைய பொருளாதார சூழ்நிலைகள் சுருங்கி இருக்கலாம். கணவருக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விபத்துகளோ பாதிப்புகளோ கண்டங்களோ நடந்திருக்கலாம். இது வந்து தனுசு லக்கணம் கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தடை இருந்தது, நீங்களும் செஞ்சிருக்கலாம். ஆண்களுக்கு ரொம்ப காலமாக ஒரு தடை இருந்துச்சு, ஆனால் இந்த ஒரு வருஷ காலத்தில் 1.25 வருஷ காலத்தில் எனக்கு இருந்த ஒரு பெரும் தடை விலகிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும். அடுத்து மகர லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு, மகர லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025-26 காலகட்டங்களில் மனைவிக்கு ஏதாவது பாதிப்புகள் நடந்திருக்கலாம். அதாவது மனைவியோடும் பாதிப்பு நடந்திருக்கலாம். ஒன்று மனைவிக்கு ஏதாவது வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது மனைவியுடனுடையான அந்த கருத்துக்கள் பேதங்களாக முடிஞ்சிருக்கும். கருத்து பேதங்கள் வந்திருக்கலாம். சரிங்க, கருத்து பேதங்கள் வந்திருக்கலாம். அப்போ இவர்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள், இவர்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல உதாரணத்துக்கு இடுப்பு வலி வர்றது, முதுகு வலி வர்றது, ஒரு சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறது, சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படுவது, இந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கும். ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தமான பாதிப்புகள், பற்கள் சம்பந்தமான பாதிப்புகளும் நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்கள் நடந்திருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் இருக்கவங்களோட பகைமை ஏற்பட்டிருக்கலாம், அல்லது யாராச்சும் சமுதாயத்தில் இவங்களை வந்து ஏமாத்திருக்கலாம், பணம் கொடுத்து ஏமாத்திருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளும் இந்த மகர லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நடந்திருக்கும். அடுத்து கும்ப லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு, கும்ப லக்கணம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 1.25 வருடமா ஐடி துறை அல்லது மீடியா துறையில் இல்லாதவங்க, கம்ப்யூட்டர் வேலை, ஐடி துறை, மீடியா துறையில் வேலை இல்லாத வேறு வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை சார்ந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஒன்று வேலை வந்து திடீர்னு போயிருக்கலாம், அல்லது வேலையில் சரியான வருமானத்தை அவங்க கொடுக்காம இருந்திருக்கலாம். அதாவது உழைச்சிருப்பீங்க, சரியான சம்பளம் வந்து சேர்ந்திருக்காது. அல்லது எவ்வளோதான் வேலை பார்த்துருந்தாலும் வேலையில் வர பைசா தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வகையில் செலவாயிருக்கலாம். இது வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். அதாவது கம்ப்யூட்டர் வேலை, இந்த சாஃப்ட்வேர் வேலை, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா வேலை இல்லாதவங்கள் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். இது வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான். அதே மாதிரி கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் ஒரு சில பேருக்கு ரொம்ப நாளாக கடன் நிறைய இருந்துச்சு, கடன் சுமை தாங்க முடியல, ஒரு தொழில் பண்ணுறாங்க, எனக்கு கடன் சுமை தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்கிறவங்களுக்கு இந்த 1.25 வருடத்துக்குள்ள ஏதாவது அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகி இருக்கும். இது தொழில் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு வேலை பார்க்குறாங்க, ஐடி துறை இல்லாமல் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன வேலையில் பிரச்சனை, அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு போதிய சம்பளம் வராமல் போகிறது, அல்லது தலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். இது மாதிரி நிகழ்வுகளும் நடந்திருக்கும். அடுத்து மீன லக்கணம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு, மீன லக்கணம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய பிளான் ஒன்று போட்டு வச்சுருந்துருப்பீங்க 25-26. உங்களுக்கே தெரியாது, என்னடா இது நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சோமே 25-26 இப்போ வரைக்கும் நடக்கவே மாங்குதுன்ட்டு நீங்கள் போட்ட பிளான் எந்த அளவுக்கு நகராமல் தடை போட்டு நின்று கொண்டு இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு மனம் சார்ந்த கவலைகள், எதுவுமே நடக்க மாங்குதுன்னு மனம் சார்ந்த கவலைகளும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதயம் வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில நபர்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல, இப்போ குழந்தை இருக்காங்க இல்லையா, முதல் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் நடந்திருக்கும். இதெல்லாம் சார் சாதாரணமாக நான் சொல்லலை, நானுடைய அனுபவத்தில் சொல்கின்றேன். இந்த நான் இப்போ சொல்லணும் இல்லைங்களா, 12 லக்கணக்காரர்கள் கும்பராசியில் பிறந்த 12 லக்கணக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லி இருக்கிறேன். நான் இதில் கொடுத்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவக ரீதியான ஒரு 4 விஷயத்தை தான் சுட்டி காட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த 4 விஷயத்துலேயும் ஒன்றில் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி அவஸ்தைப்பட்டிருப்பீங்க, என்னடா இப்படி இருக்குதே, ஏண்டா அப்படி நடக்குதுங்கிற ஒரு ஃபீலிங்கை இந்த வீடியோ பார்த்து நீங்களே உணர்ந்திருப்பீங்க. ஸோ அது நான் யாருக்கு நடக்குங்கிறத ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், யாருக்கு நடக்காதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து சத்தியமான வார்த்தைகள், அனுபவத்தில் நிறைய வாடிக்கையாளர்களை பார்த்த விஷயங்கள். அதாவது நான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் இந்த 18 வருட கால அனுபவத்தில் 30,000 to 35,000 ஜாதகம் வரைக்கும் பார்த்துருக்குறேங்க. இதில்
இப்போ சொன்ன விஷயங்கள் அனுபவம் ரீதியாக தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடிய விஷயம். இதை பார்க்கக்கூடியவங்க யாருமே இல்லைன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. கண்டிப்பாக 100க்கு 99% கரெக்டாக இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. சரிங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். எந்த அளவுக்கு உண்மைங்கிறத, ஏன்னா நம்முடைய அஸ்வின் அஸ்ட்ரோ 10 மீடியாவில் பார்த்துட்டு இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஆமாங்க சார் நீங்கள் சொன்னது சத்தியமான வார்த்தைங்கிறது நீங்கள் நேரடியாகவே கமெண்ட் போடலாம். ஏன்னா இது வந்து ஆணவம் இல்லை, அனுபவத்தில் சொல்லக்கூடிய விஷயம், சரியாக பொருந்தி இருக்கும். பார்த்துக்கோங்க. இன்னுமே இன்னும் சில விஷயங்களை சொல்ல முடியும். ஆனால் வந்து நேரமின்மை காரணமாக ஒரு சில விஷயங்களை தான் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த விஷயமே நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பாட்டு பாதிச்சிருக்கும். மேக்ஸிமம் 99-90% இதில் வந்திருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற ஏதாச்சும் வேறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அதை நம்ம ஜாதக ரீதியாக இன்னும் முழு ஆய்வு செஞ்சு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போது இதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து விடுபதற்கான வழிகளும் இருக்கிறது. ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது சொல்கிறதும் இருக்குதுங்க. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் நம்முடைய லக்னத்தை ஆய்வு செய்து தெளிவாக ஆய்வு செய்து நம்ம அதற்கான பரிகாரங்களை கண்டிப்பாக வழங்கலாம். சரிங்களா? சரிங்க. இப்போ அடுத்தபடியாக ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் கேட்குற கேள்வி, சார் என்னுடைய ஜாதகம் தொழில் ஜாதகமா அல்லது வேலை ஜாதகமா? இது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் தொழில் ஜாதகமா வேலை ஜாதகமா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள் தாங்க. ஒரு ஜாதகர் முதலாளியாக வேண்டும் என்றால் முதல்ல தொழில் பண்ணணும். பொதுவாக 10ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஜீவனஸ்தானம். அப்போ ஒரு ஜாதகர் முதலாளியாக வேண்டும் என்றால் அவர் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியும் சூரியனும் பலமோடி இருந்தால் அவர் முதலாளி ஆகலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், முதலாளி என்றால் சூரியன். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனும் 10ஆம் அதிபதியும் நலமுடன் இருந்தால் கண்டிப்பாக அவங்க முதலாளி ஆகலாம். இதுலேயும் இன்னொரு சூட்சமாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியும் சூரியனும் நலமுடன் இருந்து 1, 5, 10 அதிபதிகள் நலமுடன் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாளியாகி வாழ்க்கையில் பல பேருக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அவர் ஜாதகத்தில் உருவாகும். இது எதுக்கு சார் 1, 5, 10 தொடர்பு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் இடம் நீங்கள் காலபுருஷனுடைய முதல் வீட்டில் யார் உச்சம்னா சூரியன் உச்சம். காலபுருஷனுடைய 5ஆம் வீடு சூரியனுடைய ஆட்சி வீடு. காலபுருஷனுடைய 10ஆம் வீடு சூரியனுடைய திக்பல வீடு. அப்போ 1, 5, 10 நலமாக இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும் முதலாளிகளாக முதலாளித்துவத்தோடு செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ ஒருவர் ஜாதகத்தில் 1, 5, 10 இந்த அதிபதிகளும் சூரியனும் நன்றாக இருக்கிறார்கள், லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சூரியனும் நலமாக இருப்பவர்கள் சொந்த தொழிலில் சாதித்து காட்டுபவர்கள். அதே மாதிரி யார் வேலையில் சாதிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அடிமை வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அடிமை வேலைக்குண்டான பாவகம் எதுனா 6ஆம் பாவகம். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவானும் 6ஆம் அதிபதியும் பலமுடன் இருக்கிறார்களோ அவர்கள் வேலையில் ஒரு நல்ல நிலைக்கு கண்டிப்பாக போவாங்க. அப்போ ஜாதகத்தில் 6ஆம் இடம் நல்லா இருந்து சனி பகவான் நல்லா இருந்தால் கட்டாயமாக அவங்க வேலையில் சாதிக்கக்கூடிய நபர்கள். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேலையில் பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய சம்பாத்தியம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியும் சனி பகவானும் கட்டாயமாக நன்றாக இருப்பார்கள். ஓகே, இப்போ அடுத்த விஷயங்க, நான் ஜோதிட சாஸ்திரத்தில் பல இடங்களில் சொல்கிறது என்னன்னா, கிரக சேர்க்கை. நம்முடைய சித்தர்களும் ரிஷிகளும் அவங்க எழுதிய ஜோதிட நூல்களை எல்லாமே அவங்க என்ன மேக்சிமம் அந்த பாடல்களை எழுதி வச்சுருக்காங்கன்னா கிரக சேர்க்கையை பற்றி தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், கிரக சேர்க்கை பற்றி தான் அவங்க அதிகமான தன்னுடைய பாடல்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் இணைவு தான் யோகம். இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக இணைவு வேணும். இப்போது ஒரு ஆண் மட்டும் தனியாக இருந்து ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியாது, பெண்ணு மட்டும் தனியாக இருந்து குழந்தையை பெற்றுக்க முடியாது. அப்போ ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது தான் குழந்தை பிறப்பு உருவாகிறது. அப்பொழுது கிரகங்கள் இணைந்தால்தான் யோகமே. இப்போ தனியாக இருந்தால் அவங்க தனியாகவே தான் இருக்கணும், தனியாகவே தான் அனுபவிச்சுக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் கிரக இணைவு தான் யோகம். அப்போ ஒரு ஜாதகத்தில் கிரக இணைவு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜாதகத்தில். இப்போ உதாரணமாக சில பேர் சொல்லுவாங்க, ஒரு ஜாதகத்தில் கேது இணைவது கடுமையான தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் கேது இணைவு என்பது ஒரு சில நபர்களுக்கு யோகமாகவும் இருக்கும். அது யாருக்கு யோகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது தான் மருத்துவ கிரகம். கேது தான் மருத்துவ கிரகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது தான் ஆன்மீக ரீதியான ஒரு தன்மையை சொல்லக்கூடிய கிரகம். கேது தான் டீச்சிங்கை சொல்லக்கூடிய கிரகம். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் டீச்சராக இருக்கிறாங்க,
ஒருத்தர் டீச்சராக இருக்கிறாங்க, ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறாங்க, ஒரு ஜோதிடராக இருக்கிறாங்க, ஒருத்தர் மருத்துவராக இருக்கிறாங்கன்னா இந்த 4 நபர்களுக்கும் கேது சேர்க்கை யோகத்தையே வழங்கும். அதை நீங்கள் மாற்றி சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ராகு ஒரு கிரகத்தோடு சேருது அப்படின்னா அது தீமையை வழங்கும், தீமை வழங்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில நபர்களுக்கு ராகு யோகத்தையும் வழங்குவார். யாருக்கு ராகு யோகத்தை வழங்குவார்னா, ராகு என்பது வெளிநாடு. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்து நல்ல இடத்துல இருக்கிறாருன்னா அவங்க வெளிநாடு போனாங்கன்னா நிறைய சம்பாத்தியம் ஈட்டுவாங்க. அப்போ ராகு சேர்க்கை வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நன்மையை வழங்கும். அடுத்து ராகு சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு நன்மையை வழங்கும், சாஃப்ட்வேர் துறையில் இருப்பவர்களுக்கு நன்மையை வழங்கும். அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான எப்பவுமே சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ராகு நன்மையை வழங்கும். ராகுனா மின்சாரம். அப்போ இந்த மின்சாரம் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு, அது சம்பந்தமான தொழில் வேலையில் இருப்பவங்களுக்கு ராகு நன்மையை வழங்கும். அப்போ இந்த மாதிரிங்க ஒரு கிரக சேர்க்கையை நாம் சொல்லும் பொழுது எல்லாருக்குமே நெகட்டிவாக சொல்லிடக்கூடாது. ஜாதகத்தினுடைய வலிமையை உணர்ந்து தான் ஒரு பலன்களை நாம் எடுத்துரைக்க வேண்டும். சரிங்க, இப்போ அடுத்ததாக நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது பல பேருக்கு தெரியாமலே இருக்கு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையை அதிகப்படியாக சுமந்து செல்கின்ற கிரகம்னு சொல்லி 2 கிரகங்கள் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையவே சுமந்துட்டு போகிற கிரகம் 2 கிரகம். ஒன்று ஆத்ம காரகன், இன்னும் அமர்த்திய காரகன். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஆத்ம காரகனையும் அமர்த்திய காரகனையும் பிடிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்போ ஆத்ம காரகன்னா யார் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் மிக அதிகமான பாகையில் இருக்கின்ற கிரகம் தான் ஆத்ம காரகன். அதற்கு அடுத்து அதிக பாகையில் இருக்கின்ற கிரகம் அமர்த்திய காரகன். அப்போ ஆத்ம காரகனையும் அமர்த்திய காரகனையும் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்து அப்படி இயக்குனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கிடைக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. ஒன்று வேணாங்க, உதாரணமாக சொல்கிறேங்க. ஒரு ஜாதகம், ஒரு லக்கணம் ஒன்று எடுத்துக்குவோம். ஒரு மிதுன லக்கண ஜாதகம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்திரன் பகவான் ஆத்மகாரகன், அதாவது அதிக பாகை கொண்ட கிரகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் அதிக பாகையில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு 4ஆம் இடத்துல திக்பலத்தோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒன்று. அடுத்தபடியாக அதுக்கு அடுத்த அமைப்பில் உதாரணமாக 5-12க்கு உண்டான சுக்கிரன் அதுக்கு அடுத்து அதிக டிகிரியில் இருக்கார். இப்போ உதாரணமாக சந்திரன் ஒரு 28 டிகிரியில் இருக்காரு, சுக்கிரன் உதாரணமாக லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல ஒரு 26 டிகிரியில் இருக்கிறாருன்னா ஆத்மகாரகன் சந்திரன் அதிக பாகையில் இருக்கக்கூடிய முதல் கிரகம். அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகம் அமர்த்திய காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். அப்போ சுக்கிரன் யாருன்னு பாருங்க. சுக்கிரன் 5-12 கூடையவன் 9ல் இருக்கார். அப்போ ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் அதிக பாகையில் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றுமே வேண்டாங்க சார். அவங்க ஜாதகத்தை நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம், சார் உங்கள் ஜாதகத்தில் குடும்பகாரகம், குடும்பத்தை சொல்லக்கூடிய சந்திரன் தான் ஆத்மகாரகன், 5-12க்கு உண்டான சுக்கிரன் தான் அமர்த்திய காரகன், அவர் 9ல் இருக்காரு. நல்லா இருக்கணுங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ சந்திரன் சொல்லிட்டு தேஞ்சு போகக்கூடாது, அவயூகியாக இருக்கக்கூடாது, முடக்கிரகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி சுக்கிரன் அப்படி தான். இப்போ மிதுன லக்கணத்துக்கு 9ல் இருக்கிறாருன்னா அவர் குறைஞ்ச பாகையில் போகக்கூடாது, முடக்கு கிரகமாக இருக்கக்கூடாது, அவயூகியாக இருக்கக்கூடாது. இந்த நிலையெல்லாம் இல்லாமல் இருக்கின்ற ஆத்மகாரகனும் அமர்த்திய காரகனும். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோம் இல்லைங்களா, இதில் மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் குடும்பம், 2ஆம் இடம்னு குடும்பம்னு ஒன்று அமைஞ்சு 5ஆம் இடங்கிற குழந்தை ஒன்று பிறந்துருச்சுன்னா அவருடைய வாழ்வில் அவர் வெற்றியாளராக நிச்சயமாக திகழ்வார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்வில் ஆத்மகாரகனுடைய நிலையை கவனிங்க, அமர்த்திய காரகனுடைய நிலையை கவனிங்க. இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்களோ அதை பார்த்து நீங்கள் சரியாக இயக்கினாலே நீங்கள் 100% வெற்றியாளராக நிச்சயமாக மாறுவீர்கள். இந்த மாதிரிங்க ஜோதிட சாஸ்திரத்தில் எவ்வளவோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு. ஜோதிடத்தை ஒரு வரியில் சொல்ல இயலாது. இப்போ நாங்கள் ஒரு ஜாதக பலன் பார்க்குறோம்னா எவ்வளவு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை நாடி வருபவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது வார்த்தை அல்ல, அவருடைய வாழ்க்கை என்பதை நினைவில் கொண்டு பலன் உரையுங்கள். எந்த ஒருவருடைய வாழ்க்கையும் கெட்டுவிடக்கூடாது. ஜோதிடர்களாகிய உங்களை நம்பி வந்த பின்பு எவருடைய வாழ்வும் கெட்டுவிடக்கூடாது. நம்மளால் அவங்க நல்லாகலினாலும் பரவாயில்ல, எந்த காரணத்தை கொண்டு கெட்டிடக்கூடாது. அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டு பல வகைகளை ஆய்வு செய்து, அதாவதுங்க நம்ம கொடுக்கக்கூடிய முடிவுனால அவங்களுடைய வாழ்க்கை பலன் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு மாறணுங்கிற ஒரு எண்ணத்தோடு பல ஆய்வுகளை செய்து
அவர்களுக்கு பலன் கூறுங்கள். அது அவர்களையும் நல்ல முறையில் வாழ வைத்து உங்களையும் ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. அதை விட்டுட்டுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஜோதிடர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு ஜோதிடரையும் தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அந்த விஷயங்களும் அவங்க கஷ்டப்பட்டு பல ஜாதகங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் அப்படி பேசுகிறாரு. இப்போ உதாரணமாக திதியை பற்றி ஒருத்தர் பேசினார் அப்படின்னா, அதெல்லாம் திதியெல்லாம் அப்படி கிடையாது, நான் சொல்கிறதான் கரெக்ட், இந்த மாதிரியே தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்களுடைய அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை பேசுங்க. ஒவ்வொருவருடைய ஆய்வும் வரவேற்கத்தக்க விஷயம், அதை யாராலும் இல்லைன்னே சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாங்க, இப்போ திதி கரணம் யோகம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சமீப காலமாக அதிகமாக பயன்படுத்திட்டு வரோம். அது இல்லைன்னே சொல்ல முடியாது. அப்போ இந்த திதி கரணம் யோகம் அப்படிங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இருந்தாலும், இந்த திதி கரண யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த அளவுக்கு கொண்டு வர வைத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தனியாச்சலம் ஐயா அவர்கள். அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நான் அவரை நேரடியாக போய் படிக்கலினாலும் கூட அவர் இந்த மாதிரி அவருடைய அந்த பிடிஎஃப் இதெல்லாம் வந்து நமக்கு ஆன்லைன் மூலமாக கிடைச்சிது. இந்த மாதிரி நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். அதனால் வந்துங்க, எந்த முறையை கண்டுபிடித்தவராக இருந்தாலும் அவரை நம்ம வந்து என்ன பண்ணணும், வணங்கணும், வாழ்த்தணும். அந்த வகையில் இன்று வந்து நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன் அப்படின்னா அவற்றை நம்ம நேரடியாக படிக்கலினாலும் அவர் கொடுத்த விஷயங்களை பயன்படுத்தி தான் இன்றும் பல நபர்களுக்கு நாம் வந்து வாடிக்கையாளருக்கு பலன் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தனியாச்சலம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் நான் வந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த அளவுக்கு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறேன்னா அதுக்கு என்னுடைய குருநாதர் முத்தூர் ராமசாமி ஐயா கற்றுக் கொடுத்த கிரக பலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம்தான். அந்த இடத்தின் மூலமாகத்தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து நிற்கிறோம். ஸோ என்னுடைய தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறி, மேலும் ஜோதிடத்தில் எவ்வளவோ விஷயங்கள் அதிக பாகை, குறைந்த பாகை, இப்படி பல வகைகளை வந்து பல இடங்கள்லேருந்து கற்றுருக்குறோம். ஆனால் நம்ம எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக கொண்டுட்டு வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம பலன் சொல்கிற அளவுக்கு வந்திருக்கிறோம்னா அதுக்கு கண்டிப்பாக இறைநிலையும் பிரபஞ்சமும் கண்டிப்பாக நமக்கு துணை நின்றுட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நான் முழுசார நம்புகிறேங்க. அதற்கு பிரபஞ்சத்திற்கும் இறைநிலைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வகுப்பு மாணவர்கள், நம்முடைய வகுப்பில் படித்த ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கும் பொழுதும் அவங்க மனசார சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தில் வகுப்பு எடுக்கும் பொழுது சார் நீங்கள் சொல்கிறது உண்மை சத்தியம் அப்படிங்கிறத தவிர வேறு வார்த்தையிலேயும் தான் என்னுடைய மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாணவர்களும் என்னை வாழ்த்தியதற்கும் இந்த பிரபஞ்சம் தான் வந்து கண்டிப்பாக எனக்கு பிரபஞ்சத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய பாடங்கள் அந்த அளவிற்கு உண்மையானதும் துல்லியமானதாகவும் இருக்கும். எந்த இடத்துலையும் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தப்பாகிவிடக்கூடாது அப்படிங்கிற தீவிர ஆராய்ச்சி செய்துதான் வகுப்பாகட்டும் வாடிக்கையாளர்களுக்கு சொல்கின்ற பலனாகட்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுத்த இறைநிலைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறி, இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய மதிப்பிற்குரிய அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியாவின் நிறுவனர் மதிப்பிற்குரிய ஹரி பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நன்றி கூடி, இந்த சேனல் மென்மேலும் வளர வேண்டும், பல மக்களுக்கும் ஒரு நல்ல பயனுள்ள கருத்துக்களை அனைவருக்கும் வழங்க வேண்டும், அதற்கு எப்பொழுதும் பிரபஞ்சமும் இந்த இறைநிலையும் துணை நிற்கும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை ஹரி பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இவ்வளோ நேரம் மிகவும் அற்புதமாக சிறப்பாகவும் நிறைய கருத்துக்களை பதிவு செய்த பண்டிட் பாலசுப்ரமணியா அவர்களுக்கும் அவருடைய நிழலாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா நீங்களும் மேடை வாங்க வாங்க வாங்க. அதாவது எப்பவுமே தம்பதி சமேதராக ஒவ்வொரு நிகழ்வுலையும் அவங்க கலந்துக்கிறாங்க. நான் நிறைய நிகழ்வுகளை பார்த்துருக்கேன். தம்பதி சமேதராக ஜோதிடத்தை நேசித்து அனைவரும் கலந்துக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதற்காகவே முதல்ல ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறோம். தம்பி ஐயா வந்து ஆக்சுவலாக டூரில் இருந்தார். அந்த டூரை அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டார். ஸோ உண்மையிலேயே வந்து அதற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே இல்லை நான் கொண்டு வந்துருக்கோம். நான் உங்ககிட்ட அதெல்லாம்
அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா நிறுவனர் மதிப்பிற்குரிய ஹரி பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை சார்பாகவும் ஸ்ரீ ஈசன் ஜோதிட பயிற்சி மையம் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்கின்றோம். மேலும் இந்த நிகழ்விற்கு எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக 5000 ரூபாய்க்கு நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆ